குட் மார்னிங் சோல்ஸ். ஆக்சுவலாக நான் இது மாதிரி நான் முன்னாடியும் சொல்லியிருக்கேன். நம்மளை சுற்றி வந்து நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம வந்து ஆஹ், ஒரு கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை ஒரு கடவுள் ஒரு வழி காட்டியிருக்காரு. அந்த வழியை நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம். எப்போ 30-40 வயசுலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வயசில் வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஆஹா நான் ஒரு பவர்ஃபுல்லான இருக்கிறதுலே சரியான வழி நம்ம லைஃப்பை வந்து டோட்டலாக வந்து பயங்கரமாக வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டு விஷயங்களை கொண்டு வந்து தர்றதுக்கான ஒரு வழியை நம்ம கண்டுபிடிச்சிட்டு நம்ம அந்த வழியில் வந்து போக ஆரம்பிக்கிறோம். அப்போ நம்ம என்ன நேச்சுரலாக என்ன நினைப்போம் அப்படின்னா, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம அந்த வழியில் போகிறோம், அப்போ நம்மளை சுற்றி உள்ளவங்களும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதே வழியில் வருவாங்க. ஏன்னா இப்போ அந்த நம்ம அந்த வழியில் போய் நம்ம சந்தோஷமாக இருக்கிறத அவங்க பார்ப்பாங்க, நல்லா இருக்கிறதையும் பார்ப்பாங்க, நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் அட்ராக்ட் ஆகிறதையும் பார்ப்பாங்க, நம்ம வைப்ரேஷன் லெவல் நல்லா இருக்கிறதையும் அவங்க உணருவாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்து பார்த்தா கூட ஒரு 10ல் ஒரு 2 பேர் தான் வந்து அந்த வழியை வந்து சரி இவங்க போகிறாங்களே இந்த வழியில் வந்து நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினைப்பாங்க. பேலன்ஸ் 8 பேர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தானே இருந்துச்சு, என்ன ஆயிடுச்சு திடீர்னு, என்ன திடீர்னு ஏதோ சாமியார் மாதிரி பேசுது, என்ன திடீர்னு ஏதோ பைத்தியம் மாதிரி வளருது அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் நம்ம மேலே இருந்த ஒரு இம்ப்ரெஷனை கூட குறைச்சிக்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து அப்போஸ் பண்ணுவாங்க, ஏதோ தப்பான வழியில் போகிறோம் அப்படின்ற மாதிரி அப்போஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் லைஃப்பில் வந்து நடக்கும். அதுக்கான ஆன்சர் வந்து இந்த பாட்டில் வந்து கொடுத்துருக்காரு திருமூலர். இந்த பாட்டை நான் எதுக்காக வந்து சொல்கிறேன்னா, அந்த மாதிரி ஆளுங்களை வந்து நம்ம குறை சொல்கிறதுக்காக இங்கே சொல்ல வரல. நம்மளும் அந்த மாதிரியான ஒரு ஆட்களாக இருந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம கண்ணு முன்னாடி வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த ஒரு வழியில் வந்து ரொம்ப துணிச்சலாக ரொம்ப சந்தோஷமாக இதுதான் பெஸ்ட் வழிங்க, இதை விட வந்து பெஸ்ட் வழி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்து அனுபவப்பட்டு ஒருத்தவங்க போகிறாங்க அப்படின்னா, அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 40 அபவ்ல வந்து ஒருத்தவங்க வந்து இந்த வழியில் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி வந்து ஒரு சாலிடான ஒரு நியாயமான ஒரு எவிடன்ஸ் இருக்கும், ஒரு ப்ரூஃப் இருக்கும். ப்ரூஃப் இல்லாமல் அவங்க பண்ணவே மாட்டாங்க. பிளைண்டாக ஃபாலோ பண்ணுற ஆளுங்க வந்து அந்த 40 இயர்ஸ் அபவ்ல இருக்கிறவங்க கிடையாது. அப்போ என்னதான் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும், அவங்கள வந்து கவனிக்கணும். அது வந்து சரியான வழியா, இந்த வழியில் போனால் நிஜமாவே வந்து நம்ம லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு அவங்கள கொஞ்ச நாள் வாட்ச் பண்ணிட்டு அவங்க சொல்கிற விஷயங்களை ட்ரை பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஒரு 30 நாளோ ஒரு 48 நாளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதில் அவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை அப்படின்னா எனக்கு இந்த வழி செட் ஆகலைங்கன்ட்டு வெளியில் வரலாம். ஆனால் எதையுமே பண்ணாமல் வெளியிலேயே இருந்துக்கிட்டு அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இல்லை அவங்கள வந்து ஏதாவது குறை சொல்லிட்டு இல்லை அவங்க மேலே உள்ள இமேஜை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணிட்டு நம்ம அவங்க என்ன பண்ணாலும் முக்கியமாக ஈகோ, அவங்க மேலே இருக்கக்கூடிய நம்மளோட ஈகோனால வந்து அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறனால லாஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த யார் வந்து அந்த வழியில் போகாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு தானே தவிர, அந்த பாதையில் பயணிக்கிறவங்களுக்கு வந்து மேலே 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 நன்மையும் மேலே மேலே பிளெஸ்ஸிங்ஸும் நடந்து அவங்க போயிட்டே இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ஈகோனால இப்போ எப்படி மகாபாரதத்தில் துரியோதனன் வந்து கிருஷ்ணர் வந்து காட்லி ஃபார்ம்னு தெரியும், நிறைய பவர்ஸ் இருக்கும்னு தெரியும். ஸோ கிருஷ்ணர் வந்து ஒருத்தவங்க கூட இருந்தாருன்னா அங்கே தான் விக்ட்ரி இருக்கும்னு தெரிஞ்சால் கூட தன்னோட ஈகோக்காக நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் வந்து சேர மாட்டேன் அவரோட அப்படின்னு சொல்லிட்டு நின்று இறந்து போனாரோ, அதே மாதிரியான கதை தான் மற்றவங்களுக்கும் நடக்கும். நம்ம அந்த மாதிரியான ஒரு ஆளாக இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு ரிமைண்டராக நான் அந்த சாங்கை வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அறிவுடன் கூடி அழைத்தோர் தோணி பரியுடன் பாரம் பழம்பதி சிந்தும் குறியது கண்டும் கொடுவினையாளர் செரிய நினைக்கிலர் சேவடி தானே. ஃபர்ஸ்ட் லைனு அறிவுடன் கூடி அழைத்தோர் தோணி. அதாவது இந்த அறிவு அப்படின்றது என்ன அப்படின்னா உண்மையான ஞானம், அதே மாதிரி அந்த ஆன்மீக அறிவு, இதை வளர்த்தவங்க எல்லாரும் வந்து ஒன்றா கம்பைன் ஆகி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு போட்டில் அவங்க ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த போட்டை அல்ல நம்மளுக்கும் வந்து ஒரு இடம் கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க. அவங்க இவங்களாம் யாருன்னா என்லைட்டன்டு பீயிங்ஸ்ன்னு சொல்லலாம். இல்லை இந்த ஸ்பிரிச்சுவல் பாதையில் வந்து ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப உற்சாகமாக ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப இன்ஸ்பைரிங்காக ட்ராவல் பண்ணுறவங்க அவங்களோட கடமையாக என்ன நினைப்பாங்கன்னா, அவங்களால சும்மா இருக்க முடியாது, ஐயோ நம்மளும் நம்ம அடைஞ்ச அந்த சந்தோஷத்தை மற்றவங்களும் அடையணுமேன்றது நேச்சுரலான ஒரு டிவைன் குவாலிட்டி அவங்களுக்குள்ள இருந்து வரும். யாரும் வந்து அவங்களுக்குள்ளேயே மறைச்சு வச்சுக்க மாட்டாங்க. நீ எக்கேடு கெட்டு வேணாலும் போ,
நான் வந்து என் வழியில நான் போறேன்னு சொல்றாங்கன்னா அவங்க உண்மையான ஸ்பிரிச்சுவல் பர்சனே கிடையாது. ட்ரூ ஸ்பிரிச்சுவல் பர்சன், ட்ரூவா டிவைனோட கனெக்ட் ஆனவங்க உள்ள இருந்து ஒரு லாங்கிங்னஸ் இருக்கும் அவங்களுக்கு. ஐயோ நம்மளை சுத்தி உள்ளவங்க இன்னும் புரியாம இருக்காங்களே, இக்னரன்ஸ்ல இருக்காங்களே. அதே மாதிரி நம்ம யாரோ ஒருத்தவங்க ஸ்ட்ரேஞ்சரா இருந்தா கூட மனசுல இருந்து அப்படி கருணை வந்து பொங்கும். எப்படி இருக்கும்னா அவங்க அவங்க வாழ்க்கையை எப்படியாவது மாத்தணும், நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இது வந்து அவங்களோட நேச்சுரல் குவாலிட்டி. அப்ப அந்த குவாலிட்டியில அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தி கிவ் அன் இன்விடேஷன். வாங்க எங்க கூட சேர்ந்து ஜேர்னி பண்ணுங்க, உங்க லைஃப் வந்து அப்படி பயங்கரமா சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம். 2வது லைனு, பரியுடன் பாரம் பழம்பதி சிந்தும். அதாவது பழம்பதி அப்படின்னா ஏன்ஷியன் சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்ஷியன் சிட்டினா காலங்காலமா வந்து நம்ம வந்து வச்சிருக்கிற ஒரு கட்டமைப்பு அப்படின்னு சொல்லலாம். கட்டமைப்பு அப்படின்னா இப்ப நம்ம வந்து சொசைட்டின்னு ஒண்ணு வந்து நம்ம ஃபார்ம் பண்ணியிருப்போம்ல, சமூகம்னு. முன்னாடி வந்து நம்ம வந்து குகையில வாழ்ந்துட்டு இருந்தோம். முக்கியமா மனுஷங்க தனித்தனியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்புறமா ஒரு குடும்பம்னு ஒண்ணு உருவாச்சு. அப்புறம் அந்த குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு செட்டப் வந்துச்சு. அப்புறம் அந்த அமைப்புக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருக்கணுன்றதுக்காக ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவன், அந்த தலைவன் நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ், அப்புறம் சம்பாதிக்கிறது, தென் வந்து குடும்பத்தை பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு செட்டப் வச்சிருக்கோம் இல்லையா, கட்டமைப்புன்னு சொல்லுவாங்கல்ல. அதைத்தான் வந்து பழம்பதி அப்படின்னு சொல்றாங்க, ஏன்ஷியன் சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. காலங்காலமா வந்து நம்மளுக்கு வந்து பிறந்ததுல இருந்து நீ இப்படிதான் இருக்கணும், நீ வந்து ஸ்கூலுக்கு போய் படிப்பு முடிக்கணும், படிப்பு முடிச்ச உடனே நல்ல வேலையை தேடணும், நல்ல வேலை தேடணும்னு உனக்கு கல்யாணம் நடக்கணும், கல்யாணம் நடந்த உடனே குழந்தை பிறக்கணும், குழந்தைங்களை நல்லபடியா படிக்க வைக்கணும், அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வேலையில சேர்க்கணும், அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும், தென் வந்து பேரையும் பேத்தி எடுத்து உன் லைஃப்பை முடிக்கணும். இதுதான் வந்து கட்டமைப்பு. ஸோ இந்த கட்டமைப்பு, அதே போக நம்ம சொசைட்டில நம்ம சில பங்கு வந்து இருக்கும். ஒரு சொசைட்டில ஒரு மெம்பரா, ஒரு சிட்டிசனா சில விஷயங்களை நம்ம பண்ணுவோம். அந்த பொலிட்டிக்கல் திங்ஸுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி இருப்போம். ஓகேங்களா? இதைத்தான் வந்து கட்டமைப்பு, அந்த பழம்பதி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த லைன்ல பரியுடன் அப்படின்னா, பரி அப்படின்னா அந்த பேர்டன், அதாவது கர்மா, அதுக்கப்புறம் நம்மளோட ஈகோ, நம்ம பண்ற பாவங்கள், இது எல்லாமே பரியுடன் பாரம், அந்த வெயிட், இந்த வெயிட்டோட இந்த வெயிட்டை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பு, அந்த நம்ம செட் பண்ணி வச்சிருக்க கட்டமைப்புல என்ன அதிகமா இருக்குன்னா, நிறைய பாவங்கள் வந்து ஜென்ரேட் ஆகுது, நிறைய கர்மா ஜென்ரேட் ஆகுது, நிறைய ஈகோ ஜென்ரேட் ஆகுது. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம வாழ்ற சொசைட்டி எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்போடையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹியூமானிட்டியோடையும் இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்களோட கூட நம்மளுக்கு வந்து பயங்கரமா பிரச்சனை வந்து அவங்கள அடிக்கிற அளவுக்கு, கொல்ற அளவுக்கு போற மாதிரியான சுச்சுவேஷன்ல தான் ரொம்ப செல்ஃபிஷா போயிட்டு இருக்கோம். ஒரே ரிலிஜியன் ஆளுங்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். இன்னொரு ரிலிஜியன் ஆளுங்களை நம்ம வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட்டோட பார்க்கறது கிடையாது. அதுல கேஸ்ட் டிஃபரன்சஸ், கம்யூனிட்டி டிஃபரன்சஸ், அதுக்கப்புறம் எத்னிக் டிஃப்ரென்சஸ்ஸு, தமிழ்நாடு என்று சொல்லுவாங்க, தெலுங்குன்னு சொல்லுவாங்க, மலையாளம் சொல்லுவாங்க. சொல்லும்போதே, பேசும்போதே அவங்கள வந்து அடையாளப்படுத்துறதே வந்து அப்படிதான் அடையாளப்படுத்துவாங்க. அப்படி அடையாளப்படுத்தினாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ வேற நான் வேறன்னு மென்ஷன் பண்ற மாதிரி. ஒரு மனுஷங்களா பார்க்குற சொசைட்டில நம்ம இப்போ வாழவே இல்லை. ரொம்ப ரேரா அத்திப்பூத்த மாதிரி அங்கங்க வந்து வேணா அப்படி இருப்போமே தவிர, இதெல்லாம் நம்மளுக்குள்ள ஊறி போயிடுச்சு. ஒருத்தர் டிஃபரன்ஸோட பார்க்கறது, இன்ஹியூமனா பார்க்கறது, அந்த கம்பேஷனே இல்லாம பார்க்கறதுன்றதெல்லாம் ரொம்ப காமனான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும்? நிறைய கர்மா ஜென்ரேட் ஆகும். அப்ப அந்த கர்மாக்கு ஒரு வெயிட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த வெயிட்ட தாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பு, சமூக கட்டமைப்பு சிந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த சமூக கட்டமைப்பு உடைஞ்சுக்கிட்டே வருதாம். அதை வந்து நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்றது. அது வந்து சமூக கட்டமைப்பு உடையுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிறைய இடத்துல வந்து நிறைய தவறுகள் நடக்குது இல்லையா? நீங்க எதை வேணா சொல்லுங்க. நிறைய பணத்துக்காக கொலை பண்றது, அதுக்கப்புறம் கேஸ்ட், ரிலிஜியன், இதுக்காக வந்து நிறைய வயலன்ஸ் நடக்கிறது. வயலன்ஸ்ன்றது ரொம்ப காமன் ஆகி போயிருக்கு இல்லையா? அப்ப இந்த சமூக கட்டமைப்பு தோத்துட்டு இருக்குன்னு தானே அர்த்தம். எல்லாருமே வந்து இந்த சமூக கட்டமைப்புல ரொம்ப அப்படியே அடுத்தடுத்த லெவல் வந்து எலிவேட்லாம் ஆகுறது கிடையாது. ஒரு சிலர் எலிவேட் ஆறாங்கன்னா, ஒரு சிலரோட லைஃப் டோட்டலா தரமட்டமா டேமேஜ் ஆகுது. இல்ல ஒரு கூட்டமே, ஒரு 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 என்டையர் செட் ஆஃப் பீப்பிளோட லைஃபே வந்து பாதிக்கப்படுற மாதிரி தான் இந்த சமூக கட்டமைப்பு இருக்கு. அப்படின்னா அது 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 வந்து ஃபாலிங் அப்பார்ட். அதாவது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதோட தரம் வந்து குறைஞ்சுக்கிட்டே இருக்கு, வேல்யூ வந்து குறைஞ்சுக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? 3வது லைன் வந்து குறியது கண்டும் கொடுவினை ஆளர். அதாவது இத வந்து பார்க்குறாங்க.
இந்த சமூக கட்டமைப்பு வந்து அப்படி ஒன்றும் கரெக்டா இல்லையே, இது வந்து ஒரு மாதிரியில இருக்கு. அ வெளியில பார்க்க ஒரு மாரி இருக்கு. ஆனா உள்ள வேற மாரி இருக்கு. வெளியில ஒரு மாதிரி நம்மளுக்கு சொல்றாங்க. ஆனா உள்ள வேற விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இல்ல ஒரு ஒரு பக்கம் ஒரு சிலர் ரொம்ப நல்லா இருக்காங்க. ஒரு சிலர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து நெறைய இடத்துல நம்ம கன்ஃப்யூஷன்ஸ் வந்து வர்றது, நம்மளே வந்து அத விட்னஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இந்த செட்டப் வந்து சரியில்ல அப்படின்றது நம்மளுக்கு தோண தான் செய்யும். அத பார்த்தோம். அதுக்கப்புறம் 3வது குறியது கண்டும் கொடுவினையாளர். குறியதுன்னா நெறைய வார்னிங்ஸு, நெறைய டிவைன் சைன்ஸ் வந்து நம்மளுக்கு நம்ம லைஃப்ல வந்து கடவுள் குடுத்துக்கிட்டே தான் இருக்காரு. இங்க பாரு, நீ வந்து இதெல்லாம் வந்து மெட்டீரியலிஸ்ட் திங்ஸு. இப்ப நீ பார்க்குற விஷயம்லாம் உண்மைன்னு நெனச்சு வாழ்றதுக்கு மட்டும் நீ வரல. இது மூலமா நீ நெறைய விஷயங்கள எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, நீ வந்து அடுத்தடுத்த லெவல் எலிவேட் ஆறதுக்கு தான் வந்திருக்க. அதாவது நீ ஒரு ஸ்கூலுக்குள்ள வந்திருக்க. நீ ஸ்கூல்ல இருந்து ஒரு கிளாஸ முடிச்சு அடுத்த கிளாஸ்க்கு நீ போணும். இப்ப 5த் ஸ்டாண்டர்ட் முடிச்சு நீ 6த் ஸ்டாண்டர்ட் போணும். நீ 5த் ஸ்டாண்டர்ட் தான் உலகம். நான் இந்த கிளாஸ விட்டு வெளியிலயே வரமாட்டேன். எனக்கு இந்த கிளாஸ் ரொம்ப புடிச்சிருக்கு. நான் அந்த கிளாஸயே நான் என்ஜாய் பண்ணுவேன். இந்த டீச்சர் புடிச்சிருக்கு. இந்த கிளாஸ் ரூம் புடிச்சிருக்கு. இந்த பெஞ்ச் புடிச்சிருக்கு. இத விட்டு நான் வெளியிலயே வரமாட்டேன்னு நீ வந்து அதுதான் நிஜம்னு நெனச்சுக்கிட்டு அத புடிச்சுக்கிட்டே இருந்தேன்னா, அடுத்தடுத்த லெவல் எலிவேட் ஆக மாட்ட. அடுத்தடுத்த லெவல் எலிவேட் ஆனா தான் எஜுகேஷன் எப்படி வந்து நம்மள வந்து எலிவேட் பண்ணுதோ, இப்ப 5த் ஸ்டாண்டர்டோட ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆறவங்களுக்கும், ஒரு மாஸ்டர் டிகிரி படிச்சவங்களுக்கும் கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கு தானே! அறிவுல. அவங்க ஒரு மாஸ்டர் டிகிரி படிச்சவங்க வந்து லைஃப வந்து அவங்க எடுத்துட்டு போற விதமும், ஒரு 5த் ட்ராப் அவுட் எடுத்துட்டு போற விதத்துக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கும். படிக்காதவங்க நெறைய பேர் பணக்காரங்களாயிருக்காங்க. அது இல்லன்னு நான் சொல்லல. ஆனா, அவங்களால அந்த பணத்த வச்சு 100% வந்து எஃபிஷியன்ட்டா தன்னோட ஹாப்பினஸ்க்கு யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா, அது டவுட் தான். வேரஸ் வந்து நல்ல ஒரு படிச்சவங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்லயும் வந்து அத வந்து வந்து புத்திசாலித்தனமா ஹேண்டில் பண்ண தெரியும். ஏன்னா, படிப்பு வந்து அந்த ஞானத்த வந்து குடுக்கும். அப்ப 2த்துக்கும் வந்து வித்தியாசம் இருக்கும்போது, நான் 5வதுலயே நான் நின்னுப்பேன். நான் வந்து அடுத்த லெவல் போமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு டீச்சர் வந்து என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க? "இப்ப இன்னும் நெறைய இருக்கு லைஃப்ல. நீ இன்னும் அடுத்தடுத்த லெவல் போணும். இப்படியே இந்த இடத்தையே புடிச்சுட்டு நிக்காத. அடுத்தடுத்த லெவல் போம்போது நீ சந்தோஷமா தான் இருப்ப. நீ 10த் முடிச்சிட்டீன்னா, அதுல உனக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். உனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். 12த் முடிச்சீன்னா ஒரு மாதிரி இருப்ப. தென் ஒரு டிகிரி முடிப்ப. அதுக்கப்புறம் மாஸ்டர் டிகிரி பண்ணுவ. எப்படி வேணா நீ பண்ணுப்பா. நீ படிக்க, 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 படிக்க உனக்கு லைஃப் நல்லாருக்கும்." அப்படின்னு சொல்லி ஒரு டீச்சர் சொல்ற மாதிரி, கடவுள் நம்மகிட்ட வந்து பல விஷயங்கள் மூலமா நம்மளுக்கு வந்து புரிய வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு. ஆனா, கொடுவினையாளர் குறியது கண்டும்ன்றதுக்கு அதான் அர்த்தம். ஈவன் ஆஃப்டர் சீயிங் வார்னிங்ஸு, சைன்ஸு, க்ளூஸு இது எல்லாமே நம்ம பார்க்க தான் செய்வோம். சரிங்களா? கொடுவினையாளர் யாரு அப்டின்னா, ரொம்ப மோசமான ஒரு க்ரூயல் மென்டாலிட்டி இருக்கிறவங்க, ஈகோல ரொம்ப வந்து ட்ராப் ஆகி இருக்கிறவங்க. நான் தான், எனக்கு தான் அப்டின்னு சொல்லிட்டு அந்த ஒரு திமிரு இருக்கும் இல்லையா? அதுல இருக்கிறவங்க, ஆ நெறைய கர்மாவ வந்து ஜெனரேட் பண்ணி வச்சிருக்கிறவங்க. அவங்க லைஃப்லயும் சரி, அவங்களோட பாஸ்ட் ஜெனரேஷன்லயும் சரி, ஏகப்பட்ட கர்மா பண்ணிட்டு, மத்தவங்களுக்கு பெருசா நல்லது பண்ணாத இருந்து அந்த கர்மா பேக்கேஜ வந்து தூக்கிட்டு இருக்கிறவங்கள தான் இங்க வந்து கொடுவினையாளர்ன்னு சொல்றாங்க. இந்த கொடுவினையாளர் இது எல்லாத்தையுமே பார்ப்பாங்களாம். ஆனா, 4த் லைனு "செரிய நினைக்கிலர் சேவடி தானே." அவங்க கொஞ்சம் கூட செரிய நினைக்கிலர்னா, அந்த இறைவனுடைய காலடிய போயி ரீச் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கவே மாட்டாங்களாம் அவங்க. செரிய அப்படின்னா டீப்பா. ரொம்ப டீப்பா வந்து திங்க் பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்னன்னா, இந்த கொடுவினையாளர்ன்றவங்க, நெறைய கர்மா இருக்கிறவங்க, ரொம்ப இக்னரன்ஸ்ல இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் நெறைய தவறு பண்ணவங்க, ரொம்ப க்ரூயலா இருக்கிறவங்க எல்லாருமே, அவங்க வந்து கண்ணால வந்து பார்ப்பாங்களாம். ஆ அ சமூகத்தில நெறைய வந்து தவறுகள் நடக்குது. பணத்தையே நோக்கி ஓடுனவன் மட்டும் நிம்மதியா இல்ல. அதே மாதிரி ம் நெறைய வந்து இன்ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் வந்து தன்ன காப்பாத்திக்கிறதுக்காக பண்ணவனும் சந்தோஷமா இல்லன்னு எல்லாமே தெரியும். எல்லாத்தையும் அவங்க வந்து விட்னஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்லாம் பார்த்தீங்கன்னா, யாருமே வந்து கெஸ் கூட பண்ணல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கனவோட வந்து அந்த ஃப்ளைட்ல வந்து ஏறியிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு கதையும் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஆம் இந்த மாதிரியான டிசாஸ்டர்ஸ், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே விட்னஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா, அது மூலமா நம்மளுக்கு வந்து இறைவன் வந்து என்ன டீச் பண்ண ட்ரை பண்றாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களோட ஈகோ, அதுக்கப்புறம் அந்த மெட்டீரியலிஸ்ட் திங்ஸ் மேல பயங்கரமான ஒரு அட்டாச்மென்ட். நான் இப்படியே போய்க்கிறேன். தயவுசெய்து எனக்கு அறிவ குடுத்துறாதீங்க. எனக்கு நீங்க அறிவ குடுத்தீங்கன்னா, அப்புறம் எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் பாட்டுக்கு என்னோட ஆசையெல்லாம் நான் பாட்டுக்கு விட்டுற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அத தெரிஞ்சுக்கவே விரும்ப மாட்டாங்க. இன்னொன்னு பயங்கரமான அந்த இதுல இருக்கிறவங்க, டிசையர்ஸ்ல வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறவங்க, நேச்சுரலாவே ரொம்ப தப்பான விஷயங்கள நெறைய பண்றவங்க. இவங்கள
ஒருத்தவங்க இன்வைட் பண்ணாலும் சரி, இந்த பாதையில போறவங்க இன்வைட் பண்ணினாலும், அதாவது பக்கத்திலேயே வந்து நின்று அட்வைஸ் பண்ணி, "வாப்பா, இந்த வழி தான்ப்பா கரெக்ட்டு, வா" அப்படின்னு சொல்லி எவ்வளோ அன்பா நம்ம எல்லாத்தையும் புரிய வச்சு நம்ம சொன்னா கூட வரமாட்டாங்க. 2வது, கண்ணு முன்னாடி வந்து சமூகத்துல நடக்கக்கூடிய நெறைய விஷயங்கள் பார்த்து, இது எல்லாமே இல்யூஷன் தான். இதுக்கு பின்னாடி ஏதோ டீப் மீனிங் இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு வந்து நெனச்சா புரிஞ்சுக்கலாம். ஆனா, அதையும் பார்த்தும் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. 3வது டிவைன் சயின்ஸ் குடுத்தும் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. டிவைனே வந்து நெறைய வழியில வந்து சயின்ஸ் குடுப்பாங்க. அப்பயும் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்ப இவங்களால வந்து எப்பவுமே இறைவனோட கலக்கவே முடியாது. இதுதான் வந்து இந்த பாட்டோட அ கோரு. ஸோ இது வந்து நம்ம எதுக்காக புரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். இதுக்கு வந்து நான் முன்னாடியே நான் உங்கட்ட சொல்லியிருந்தேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபேஸ் ஆஃப் எவல்யூஷன்ல வந்து இருக்காங்க அப்படின்ட்டு. நெறைய பர்த் தேவைப்படும். கடவுள புரிஞ்சு நம்ம லைஃபோட பர்ப்பஸ வந்து கரெக்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ஆ நம்ம வந்து இதுக்குள்ள போறதுக்குலாம் வந்து மல்டிபிள் பர்த்ஸ் தேவைப்படும். இவங்க வந்து இப்ப இந்த மாதிரியான கொடுவினையாளர்கள் அப்படின்னு சொல்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வேற ஏதாவது ஒரு பர்த்ல இருப்பாங்க. இத புரிஞ்சுக்கிட்டவங்க அப்படின்றவங்க வேற ஒரு பர்த்ல இருப்பாங்களா இருக்கும். ஆனா, இப்ப அ டிவைன் சயின்ஸ வந்து நீங்க வந்து கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய வாழ்க்கையில கஷ்டம்லாம் இல்ல. ஆனா, எனக்கு வந்து இந்த மாரி டிவைன் சயின்ஸ் வந்துகிட்டே இருக்கு. நெறைய அ டிவைன் வந்து என்கிட்ட பேசுற மாரி இருக்கு. எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இப்ப ஏஞ்சல் நம்பர் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்டின்னா, நீங்க வந்து கஷ்டப்படாம ரொம்ப பெரிய கஷ்டப்படாம யாருமே இருக்க முடியாது. ஆனா, ஒரு ரொம்ப மினிமம் கஷ்டம் தான் இருக்கு. அந்த சூழ்நிலையிலேயே நீங்க இறைவன தேட ஆரம்பிச்சுட்டீங்கன்னு வைங்களேன், அப்ப இன்னும் பயங்கர சப்போர்ட்டிவா இருக்கும் உங்களுக்கு. சீக்கிரமா அந்த பாதையில வந்து உங்களால முடியும். சீக்கிரமா வந்து ரொம்ப அந்த ஒரு பிளெஸ்ஸிங்ஸ வந்து நீங்க வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. வேரஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயி, வாழ்க்கையவே வெறுத்து போய் இந்த பாதையில வர்றவங்களுக்கும், இல்ல அவ்வளோலாம் கஷ்டம் இல்ல. ஆனா, எனக்கு வந்து லைஃபோட டீப்பர் மீனிங் புரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. ஏன்னா, இது இது கிடையாது அப்படின்னு சொல்லி என்னோட உள் மனசு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய கஷ்டப்படாம இருக்கும்போதே வரும்போதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அவங்களுக்கு தான் வந்து ரொம்ப வந்து காட் வந்து பயங்கரமா ஹாப்பி ஆகி ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாராம். அந்த பாதைய வந்து அதாவது 2 பேரோட பாதையும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, வாழ்க்கைய வெறுத்து போயி, எனக்கு வாழ்க்கையே இல்லாம போச்சு. சரி ஓகே இதுக்கு மேல என்ன இருக்கு? நான் இதையும் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்களுக்கும், இவங்களுக்கும் இல்ல, இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் நான் இத தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு முன்னாடி அ அ நான் பார்க்குற நெறைய பேர் வந்து இந்த பாதையில போறத பார்க்கும்போது எனக்கு வந்து பிளஸ் எனக்கு இறைவன் மேல ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு. நான் வந்து இறைவன் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்ல. எனக்கு நல்லது தானே நடக்க போகுதுன்னு நம்பி பிளைண்டா ஒரு ஃபெய்த் வச்சு வர்றவங்களுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் வந்து கடவுள் வந்து காட்டி ரொம்ப பிளெஸ் பண்ணுவாராம் அவங்கள. அப்ப அதத்தான் நான் அப்ப வந்து உங்க எல்லாருக்கும் நான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். உங்கள்ல நெறைய பேர் இப்ப இத நீங்க லிசன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, லைஃப்ல பெரிய கஷ்டம்லாம் இல்லாம இருக்கும். சின்ன சின்ன கஷ்டங்கள் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போதே இத சும்மா ஒரு ஹாபியா லிசன் பண்ணாம, நான் சொல்றதெல்லாம் 3 விஷயம் தான். டெய்லி 20 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்க. இறைவனோட சாண்ட் உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குதோ அந்த கடவுள மனசுல நினைச்சுட்டு சாண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவல் ஆடியோஸ வந்து லிசன் பண்ணி டீப்பா புரிஞ்சுக்கோங்க. சும்மா கடமைக்கு காதுல வாங்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இருக்க போறது கிடையாது. உங்களுக்கு ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி நினைச்சு, எஸ் இவங்க இப்ப சொல்றதுல இருந்து நான் என்னென்ன புரிஞ்சுக்கணும்? இல்ல நான் இந்த பாட்ட இன்னும் டீப்பா எப்படி இன்டர்பிரெட் பண்ணலாம்? நான் எப்படி இப்ப நான் வந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்றது தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். அலாங் வித் மை எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த பாட்ட அப்படியே நீங்க ஏஐல போட்டு, அ இதுக்கு இன்னலாம் என்னலாம் மீனிங் இருக்கு? இந்த மீனிங் வந்து என் வாழ்க்கைக்கு எந்த வகையில உதவும்? அப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடிச்சுட்டு, நீங்க கண்டுபிடிச்சது நான் ஏதாவது மிஸ் ஆன பாயிண்ட்ஸ நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி அடுத்தடுத்து ஏன்னா இது மூலமா உங்களுக்கு அந்த விஸ்டம் வந்து பயங்கரமா வந்து வைடன் ஆகும். விஸ்டம் வைடன் ஆக இறைவன் வெளிப்படுவார். இறைவன் வந்து உங்களுக்கு அப்படியே எல்லாத்தையும் பளிச்சுன்னு காட்டுவாரு. இந்த பாரு நாளைக்கு உனக்கு இந்த சேலஞ்ச் வரப்போது. இப்பயே ப்ரிப்பேர் ஆயிரு மைண்டு. இந்த சேலஞ்ச் வரும்போது அப்படியே என்கிட்ட சரண்டர் பண்ணிரு. நான் பார்த்துக்கிறேன். நீ உன்னோட ஈகோல எந்த டெசிஷனும் எடுத்துறாத அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு முன்கூட்டியே வார்ன் பண்ணிருவாரு காட். அப்படி நெறைய பேருக்கு நடக்கிறத நான் வந்து பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுருக்கேன். முன்கூட்டியே சைன்ஸ் குடுத்துருவாரு. நாளைக்கு இது வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு சேலஞ்ச் வந்து குடுக்குறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவைன் எனர்ஜி. அந்த சக்தின்னு சொல்லுவேன் இல்லையா? அதுதான் டிவைன் எனர்ஜி தான் நம்மளுக்கு வந்து சேலஞ்ச் குடுக்கும். இந்த பரசக்தி பரம்பொருள் இருக்கிறாரு இல்லையா? அந்த ஃபைனல் அந்த சுப்ரீம் காட் அவரு வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. 2 ஃபோர்ஸஸா நீங்க வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு வந்து டெஸ்ட் வைப்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து நம்மளுக்கு வந்து டியூஷன் டீச்சர் மாரி வந்து நம்மளுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. இப்ப இந்த 2 பேரும் நம்ம வாழ்க்கையில வந்து
பண்றது எல்லாத்தையுமே நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். லைஃப் அடுத்தடுத்த லெவல் வந்து சீக்கிரமா வந்து நம்ம வந்து ரீச் ஆகி எல்லா விதமான விஷயங்களையும் நம்ம வந்து அட்ராக்டும் பண்ணுவோம். ப்ளஸ் ரொம்ப கான்ஷியஸாவும் நம்ம வாழ ஆரம்பிப்போம். அதனால இந்த இந்த பாட்டு படிக்கும்போதே நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க, எப்படி நம்ம வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்ன மாரி அந்த 3வது விஷயம் வந்து சேரிட்டி. ஸோ அந்த சேரிட்டின்றது வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்க ஸ்டார்ட் பண்றது வந்து ஃபுட் சேரிட்டி வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் போக போக இறைவன் வந்து நீங்க பண்ண அந்த செல்வம் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமா வரும். யார் வந்து பணத்த வந்து இந்த மாரி மத்தவங்களுக்கும் வந்து ஒரு பங்கு குடுக்கணும்னு நெனச்சு பண்றாங்களோ, அவங்க கிட்ட தான் பணம் வந்து அதிகமா சேரும். அப்போ அடுத்தடுத்து சேரும்போது நீங்க என்ன பண்ணலாம்னா, அது உள்ள ஒரு போர்ஷன கண்டிப்பா வந்து நான் வந்து மத்தவங்களுக்கு நான் ஏதாவது ஒரு வகையில உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி காட் கிட்ட ப்ராமிஸ் பண்ணி நீங்க பண்ணுங்க. ஸோ இந்த 3 விஷயம் நீங்க பண்ணா போதும். இந்த 3 விஷயம் மூலமாவே இறைவன் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த லெவல் அவரே உங்கள எலிவேட் பண்ணுவாரு. வேற நீங்க எந்த எஃபர்ட்ஸும் போடணும்னு அவசியமே கிடையாது. இது ரொம்ப சிம்பிள் தானே. இத ஃபாலோ பண்றதுக்கே நெறைய பேருக்கு வந்து முடிய மாட்டேங்குது. முடிஞ்சா அத கிரிட்டிசைஸ் பண்றாங்க, தப்புன்றாங்க. மெடிடேஷன் பண்ணா என்ன தப்புன்றது இப்ப வரைக்கும் எனக்கு புரியல. இப்ப என்னோட லைஃப்லயுமே பார்த்தீங்கன்னா, நான் வந்து 13 வருஷம் வந்து நான் ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆளு. லிட்டரலி மெயின்ஸ் எக்ஸாமே நான் வந்து ஒரு 6 தடவையாவது எழுதியிருப்பேன்னு நெனைக்கிறேன். எனக்கு நம்பர்ஸ் கூட மறந்து போயிடுச்சு. தென் வந்து இன்டர்வியூ போயிருக்கேன். இன்டர்வியூவே வந்து ஒரு 4 to 5 டைம்ஸ் போயிருக்கேன். இதுக்கு வந்து ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து இருக்கிற எல்லாத்தையும் படிக்கணும். எத பத்தி கேட்டாலும் நம்மளுக்கு வந்து தெரியணும். எல்லா விதமான சப்ஜெக்ட்ஸுமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுல நம்மளுக்கு ஒரு ஒப்பீனியன் வேற இருக்கணும். என்னன்னா, இந்த விஷயம்னா, இந்த விஷயத்த பத்தி நீ என்ன நெனைக்கிறன்னு தான் கேட்பாங்களே தவிர, ஃபேக்ட்ட கேட்க மாட்டாங்க. அப்ப நான் எவ்ளோ படிச்சிருக்கணும்னு மட்டும் யோசிச்சு பாருங்களேன். ஸோ அந்த படிப்பு என்ன பண்ணுச்சு அப்டின்னா, எனக்கு வந்து அடுத்து வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இன்னொன்னு அத்தன ஃபெயிலியர்ஸ் நான் பார்த்தனால, எனக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு வில் பவர் இருந்துச்சு. ஃபெயிலியர்ஸ்லாம் பார்த்து எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. ஸோ இவ்வளத்த தாண்டி நான் ஒரு ஒரு வொண்டர்ஃபுல்லான ஒரு பிசினஸையும் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 9 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்போஷரும் சரி, நாலேஜும் சரி, ரொம்ப சாட்டிஸ்ஃபையபிளா நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கு. இத வந்து என்ன சுத்தி இருக்க எல்லாருமே பார்க்கவும் செய்றாங்க. அத வந்து அப்ரிஷியேட்டும் பண்ணுவாங்க. பட் எந்த மொமெண்ட் வந்து நான் வந்து இந்த வழி வந்து ரொம்ப வண்டர்ஃபுல்லான ஒரு வழியா இருக்கு. இதுதான் நான் தேடிட்டு இருந்த வழி. எல்லாத்துக்குமே லைஃப்ல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்குமே இதுதான் ஆன்ஸரா இருக்கு. வேற எதுவுமே ஆன்ஸர் கிடையாது. இந்த ஏன்னா இதுதான் ஃபைனலா வந்து நம்ம வந்து எண்ட் ஆக வேண்டிய வழின்றத நான் ஐடென்டிஃபை பண்ணி, நான் இதுல எப்ப ஸ்டார்ட் பண்ணேனோ, அப்பயே 75% ஆஃப் த பீப்பிள் என்ன தெரிஞ்சவங்களுக்கு நான் ஒரு முட்டாளா தெரிஞ்சேன். எனக்கு அது பயங்கர ஷாக்கா இருந்துச்சு. அவ்ளோ நாள் வரைக்கும் என்னைய வந்து ச்சே எவ்ளோ புத்திசாலி, எவ்ளோ அறிவாளி நீ, எவ்ளோ அப்படி இப்படின்னு என்னைய சொன்னவங்க எல்லாருமே, அடுத்த மொமெண்ட் வந்து என்னைய வந்து ரொம்ப லோவா பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஒரு பைத்தியக்காரத்தனமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. என்னது இது இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, என் மேல இருக்கக்கூடிய இமேஜே அவங்களுக்கு வந்து மாறிருச்சு. எனக்கு அது பயங்கர ஷாக்கா இருந்துச்சு. ஏய் நான் என்ன நெனைக்கிறேன்னா, இவ்ளோ அறிவாளின்னு நீங்க சொன்னீங்கல்ல, அந்த அறிவாளி வந்து ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அப்ப கண்டிப்பா அந்த விஷயத்துக்கு பின்னாடி ஏதாவது ஒரு உண்மை இருக்கும் அப்படின்னு நெனச்சு வருவாங்கன்னு நான் நெனைக்கும்போது, ஆஹ நீ இவ்ளோ நாள் அறிவாளியா இருந்த, ஆனா இப்ப சடனா முட்டாளாயிட்ட அப்படின்னு தான் சொல்றது அளவுக்கு மக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த இல்யூஷன்லயும், அந்த இக்னரன்ஸ்லயும், முக்கியமா ஈகோலயும் ட்ராப் ஆயிருக்காங்கன்றது எனக்கு பயங்கர ஷாக்கா இருந்துச்சு. அதுக்கான ஆன்சர்ஸ்லாம் நான் வந்து இப்ப இந்த திருமந்திரம் படிக்கும்போது தான் எனக்கு புரிஞ்சுச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப அது வருத்தம் வருத்தம் குடுக்கும். நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு தெரிய வேணாமா? நான் எவ்ளோ படிச்சு வந்திருக்கேன், எவ்ளோ விஷயத்த பார்த்து வந்திருக்கேன். உங்க எல்லாருக்குமே அது நல்லா தெரியும். அப்ப நான் வந்து எவ்ளோ அனலைஸ் பண்ணியிருப்பேன் இந்த விஷயத்த, எவ்ளோ ரிசர்ச் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் நான் எப்படி பிராக்டிகலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பேன். முட்டாள்தனமா, மூடத்தனமா நான் வந்து ஒரு விஷயத்த, ஒரு வழிய வந்து உங்க எல்லாருக்கும் காட்டுவேன். நான் பாஸ் பண்ணியிருந்தேன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருந்திருப்பேன் நானு. ஜஸ்ட் ஃபியூ மார்க்ஸ்ல தான் நான் வந்து ஃபெயிலா போனேன். ஃபியூ மார்க்ஸ்ல ஃபெயிலா போனனால நான் வந்து எதுக்குமே லாயக்கு இல்லன்னு அர்த்தம் கிடையாதே. அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள நெறைய பெயின்ஸ் இருந்தது. நம்ம எப்படி ஒரு வழிய காட்டுறோம், அந்த வழிய கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். எஸ் ஒவ்வொரு சோலுக்கும் ஒரு எவல்யூஷனரி பீரியட் இருக்கு. நெறைய பேருக்கு வந்து அந்த பீரியட் வந்து இன்னும் வரல. ஆனா, அந்த பீரியட் வராம இருக்கும்போதே ஒருத்தவங்க மேல வந்து இப்ப என் மேல வந்து மரியாதை வச்சு, என் மேல வந்து ரொம்ப அன்பு வச்சு, இவங்க நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் வந்து வர்றீங்களோ, அவங்க எல்லாரோட வாழ்க்கையும் எனக்கு நடக்கிற நல்லத விட உங்களுக்கு தான் அதிகமா நடக்கும். ஏன்னா நான் வந்து அடிபட்டு, கஷ்டப்பட்டு, அனலைஸ் பண்ணி இது பெர்ஃபெக்ட்ன்னு நான் கண்டுபிடிச்சு நான் வந்திருக்கேன். ஆனா நீங்க எல்லாரும் எப்படி வர்றீங்க? பிளைண்டா என்ன நம்பி வர்றீங்க. எஸ் இவங்க நந்தினி வந்து இவ்வளோ தூரம் சொல்றாங்கன்னா, நம்ம அவங்க லைஃப்ப நம்ம ஸ்டார்ட்டிங்லேருந்து பார்த்துருக்கோம். இல்ல அவங்க எல்லாருக்கும் நல்லது பண்ணக்கூடியவங்க. அவங்க ஒரு வழி காட்டுறாங்கன்னா, கண்டிப்பா அது தப்பா இருக்காது. பரவால்ல, என்ன ஆனாலும் பரவால்ல, அவங்கள நம்பி போலாம். கடவுள தானே காட்டுறாங்க நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க வந்தீங்கன்னா, என்னைய விட ட்ரிபிள் மடங்கு பெனிஃபிட் வந்து உங்களுக்கு காட் குடுப்பாரு.
ஏன்னா, அந்த பிளைண்ட் பிலீஃபும், அந்த ட்ரஸ்ட்டும், அந்த ஃபெய்த்தும் நீங்க என் மேல வைக்கிறதுனால. அந்த மாதிரி வந்து நீங்க எல்லாரும் மாறுங்க. மாறுனீங்கன்னா, உங்களோட லைஃப் ரொம்ப கிரேட்டா இருக்கும். நான் இப்ப வந்து டிவைன் சயின்ஸ்லாம் என்னலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா எடுத்து வச்சேன். அது எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு அனுப்புறேன். அத பாருங்க. இந்த மாதிரியான டிவைன் சயின்ஸ் எல்லாம் நீங்க வந்து பார்க்குறீங்க அப்படின்னாலே, இம்மீடியட்டா என்ன பண்ணணும்னா, நம்ம வாழ்ற வாழ்க்கைய தாண்டி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத புரிஞ்சு, நான் சொன்ன இந்த 3 விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். மெடிடேஷன், ஃபுட் சேரிட்டி, அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் டீப் லேர்னிங் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். இத மட்டும் நீங்க பண்ணிட்டு, எப்ப நீங்க எதுனாலும் டவுட்ஸ்னாலும் என்கிட்ட கேட்கலாம். இல்ல நெறைய பேர் உங்களுக்கு வந்து மென்டீஸ் அந்த குரூப்லயே இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்கலாம். அவங்க கடந்து வந்த பாதை எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. தட்ஸ் ஹவ். இப்படிதான் வந்து நம்ம வாழ்க்கை வாழணும். இது நான் சொன்னதா நினைக்காதீங்க. டிவைன் வந்து உங்களுக்கு சொல்றதா நினைச்சுக்கோங்க. ஓகே. தேங்க் யூ ஆல்.